ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டுதான் செய்யணும்னு சொல்லி சில காரியங்களை திட்டங்களை வச்சிருக்கிறார். சவுலை தான் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். சவுல் தான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் முதலாக அந்த சவுலின் இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். சவுலை தான் கர்த்தர் பார்த்தார். சவுலை தான் ஆண்டவர் வேற மனுஷனாய் மாற்றினார். சவுலை தான் கர்த்தர் அபிஷேகித்தார். சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வச்சிருந்தார். ஆனால் இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ சத்தத்தை கேட்காமல், இவன் மனுஷனை பிரியப்படுத்த நினைத்த பொழுது ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு அங்கே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீதை அந்த இடத்திலே வைத்து தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசு தாவீதின் வம்சத்திலே பிறந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தாவீதை கர்த்தர் வைத்தார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய